10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க exercise 3.3. 3.3ல first ல fourth subdivision. Find the values of tan of 1050 degree. ஏற்கனவே இதோட ஃபஸ்ட்டு சப்டிஷனில் 3 சம்ஸ் பார்த்துருப்போம், அதோட கண்டினியூஸ் தான். எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டில் ஃபோர்த்து சம். ஓகேவா? ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் tan ஆஃப் 1050 டிகிரி. ஓகேவா? சொல்யூஷனில் பாருங்கள், tan ஆஃப் 1050 டிகிரி. இந்த 1050 டிகிரிங்கிறது மோர் தென் 360 இருக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 என்ன சார் பண்ணுறேன்னா மைனஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ 1050ல் எத்தனை 360 இருக்குன்னா 2 360 இருக்குது. இங்கே எழுதிருக்க பாருங்க, 2 × 360 என்னது 720. அந்த 720 என்ன பண்ணேன்னா மைனஸ் பண்ணிடுறேன். 1050ல் 720 மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் பண்ணிட்டா என்னது 0, 5 - 2 3, 10 - 7 3, அப்போ 330. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்னது tan ஆஃப் 360ன்னு வரும். அப்போ இந்த tan 360 எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 360 - 13 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? tan ஆஃப் 360 - 30. அப்போ இது tan ஆஃப் 360 - 30ங்கிறது எப்படி இருக்குது? tan ஆஃப் 360 - θங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. 360 - θங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ 360 - θனா எந்த கோடன்? ஃபோர்த்து கோடன்டா. ஃபோர்த்து கோடனில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்? காசும் அதோட ரெசிப்ரோக்கலும் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கோடனில் எல்லாமே என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் கோடனில் சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவாக இருக்கும். தேர்டில் டேனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவாக இருக்கும். ஃபோர்த்தில் காசும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவாக இருக்கும். காசும் அதோட ரெசிப்ரோக்கலும் தான் ஃபோர்த்தில் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? tan ரேஷியோ இருக்குது. அப்போ tan ரேஷியோ இங்கே ஃபோர்த்தில் என்னது? நெகட்டிவ். அப்போ tan ஆஃப் 360 - 30 எப்படி சார் எழுதும்னா, இங்கே tan வந்து ஃபோர்த்து கோடனில் நெகட்டிவ்னால முன்னாடி மைனஸ். அப்போ என்ன tan ஆஃப் 360 - 30 மைனஸ் tan 30 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். சொல்கிறது புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 1050 டிகிரியே நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 1050ல் எத்தனை 360 ஆகணும்? 2 2 360 இருக்கும். 2 × 360 720. 720 மைனஸ் பண்ணிட்டோம்னா 330. அப்போ tan 1050ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? tan 330க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 330 எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணோம்? 360 - 13 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ tan ஆஃப் 360 - θ ஃபார்மேட்டில் இருக்குது. 360 - θனா ஃபோர்த்து கோடன். ஃபோர்த்து கோடனில் tan வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். காசு அதோட ரெசிப்ரோக்கலும் தான் பாசிட்டிவ். tan வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். அப்போ மைனஸ் tan 30 டிகிரின்னு எழுதிக்கிறேன். tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் 1/√3. அப்போ -1/√3ங்கிறது என்ன சொன்னால் tan 1050 டிகிரியோட வேல்யூ. tan 1050 டிகிரியோட வேல்யூ என்னென்னா -1/√3. tan 1050 டிகிரியோட வேல்யூ என்னது? -1/√3. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன், cot 660 டிகிரி. cot 660 டிகிரி. ஓகேவா? சொல்யூஷனில் பாருங்கள், cot 660 டிகிரி. இப்போ இங்கே 660 டிகிரிங்கிறது மோர் தென் 360 இருக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 360. இதில் எத்தனை 360 இருக்கணும்? ஒரு 360 தான் இருக்கும். அப்போ 660 - 360 மைனஸ் பண்ணால் என்ன சொன்னால் 300. அப்போ cot 660 டிகிரி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? cot 300 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ cot 300 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 360 - 16 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? 360 - 60 எவ்வளோ? 300 தானே. அப்போ 300 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்? 360 - 60. அதாவது cot 360 - 16 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 360 - θ ஃபார்மில் இருக்குது. 360 - θனா ஃபோர்த்து கோடன். ஃபோர்த்து கோடனில் காசும் அதோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது? நமக்கு பாசிட்டிவ். காட் வந்து என்னது? நெகட்டிவ். அப்போ காட் நெகட்டிவ்னால cot 360 - 60 எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் cot 60 டிகிரி. மைனஸ் cot 60 டிகிரின்னு எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நமக்கு tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் √3. அப்போ cot 60 டிகிரியோட வேல்யூ அதோட ரெசிப்ரோக்கல் 1/√3. இங்கே நெகட்டிவ் இருக்கனால -1/√3ங்கிறது என்னது? cot 60 டிகிரியோட வேல்யூ. மைனஸ் cot 60 டிகிரியோட வேல்யூ என்னது? -1/√3. இந்த -1/√3ங்கிற அந்த cot 660 டிகிரியோட வேல்யூ. ஓகேவா? cot 660 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன சொன்னால் -1/√3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பாருங்கள், tan 19 π/3.
tan 19 பை பை த்ரீ. பை பை த்ரீங்கிறது நமக்கு என்னதில் இருக்குன்னா ரேடியனில் இருக்குது. அப்போ ரேடியன் பை பை த்ரீங்கிற ரேடியன் எதுக்கு ஈக்குவல்? 60 டிகிரிக்கு ஈக்குவலா? அப்போ 19 இன்ட்டு 60 டிகிரி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 19 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணால் 1140 வருது. ஓகேவா? அதை தான் எங்களுக்கு சொல்லி சொல்லுவாங்க tan 19 பை பை த்ரீ ஈக்குவல் டு tan 1140 டிகிரி. ஓகேவா? இதை நான் ரேடியனை எதுக்கு மாற்றிக்கிட்டேன்? டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ 1140 மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 1140 எத்தனை 360 இருக்குன்னா 360 இருக்கும் பாருங்கள். 3 இன்ட்டு 360 1080. அப்போ 1140 1080 மைனஸ் பண்ணால் 60. அப்போ tan ஆஃப் 1140 டிகிரி எதுக்கு ஈக்குவல்? tan 60 டிகிரிக்கு ஈக்குவல். மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? tan 60 டிகிரின்னு கிடைக்குது. tan 60 டிகிரியோட வேல்யூ என்னது? √3. அப்போ tan 19 பை பை த்ரீயோட வேல்யூ என்ன சொன்னால் √3. ஓகேவா? tan 19 பை பை த்ரீயோட வேல்யூ √3. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இங்கே ரேடியனில் இருக்குது. இந்த பை பை த்ரீக்கு ஈக்குவலான இந்த ரேடியனுக்கு ஈக்குவலான டிகிரி என்ன சொன்னால் 60 டிகிரி. அப்போ 19 இன்ட்டு 60னா 1140. அப்போ 19 பை பை த்ரீங்கிறது 1140 டிகிரி. அப்போ tan 19 பை பை த்ரீ ஈக்குவல் டு tan 1140 டிகிரி எழுதிட்டேன். இந்த 1140 மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் இருக்குது 60 இருக்குது. அப்போ tan 60 டிகிரி எழுதிட்டேன். tan 60 டிகிரியோட வேல்யூ √3. அப்போ tan 19 பை பை த்ரீயோட வேல்யூ என்னன்னு சொன்னால் இந்த tan 19 பை பை த்ரீயோட வேல்யூ √3. நெக்ஸ்ட்டு 7th சப்டிஷன் சைன் ஆஃப் மைனஸ் 11 பை பை த்ரீ. இப்போ தான் பார்த்தோம் பை பை த்ரீங்கிற ரேடியனுக்கு ஈக்குவலான டிகிரி என்னது? 60 டிகிரி. இங்கே 11 பை பை த்ரீனா 11 இன்ட்டு 60. 11 இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணாது 660. ஓகேவா? சொல்ல பாருங்கள். சைன் ஆஃப் மைனஸ் 11 பை பை த்ரீ ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் 660 எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இந்த ரேடியனை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணி சைன் ஆஃப் மைனஸ் 660 டிகிரின்னு எழுதிட்டேன். இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபார்முலா இருக்குது. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. ஓகேவா? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா அது மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இந்த சைன் மைனஸ் 60 டிகிரியை மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் 660 டிகிரி எப்படி எழுதிக்கிறேன்? சைன் மைனஸ் சைன் 60 டிகிரி. ஓகேவா? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. இதை நம்ம ஏற்கனவே முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? மைனஸ் சைன் தீட்டா ஃபார்மில் எழுதணும் மைனஸ் சைன் 660 டிகிரி. ஓகேவா? அப்போ மைனஸ் சைன் இந்த 660 டிகிரிங்கிறது மோர் தென் 360 இருக்குது. அப்போ 660லேருந்து 360 மைனஸ் பண்ணால் 300. அப்போ இது எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் சைன் 300 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அந்த 300 எப்படி ஸ்பிளிட் பண்ணுறேன்? 360 மைனஸ் 60ன்னு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். மைனஸ் சைன் ஆஃப் 360 மைனஸ் 60. அப்போ 360 மைனஸ் 60ங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 360 மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. அப்போ 360 மைனஸ் தீட்டானா அது ஃபோர்த்து கோடனில் எது தான் பாசிட்டிவ்? காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தான் என்னது நமக்கு பாசிட்டிவ். ரிமைனிங்கெல்லாம் என்னது நெகட்டிவ். அப்போ நமக்கு இங்கே சைன் வருது. சைன் 360 மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃபோர்த்து கோடனில் சைன் என்ன சொன்னால் நெகட்டிவ். ஃபோர்த்து கோடனில் சைன் என்னது நெகட்டிவ். அப்போ இந்த சைன் ஆஃப் 360 மைனஸ் 60 எப்படி சார் இருக்குன்னா மைனஸ் சைன் 60 டிகிரின்னு எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் 60 டிகிரி. சொல்கிறது புரியுதா? என்ன சொல்லணும் புரியுதா? இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் வந்துட்டுருக்கு. எப்படி வந்துட்டுருக்கு? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதணும். அந்த ஃபார்மேட் எழுதினாலும் அந்த மைனஸ். நெக்ஸ்ட் சைன் ஆஃப் 360 மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. 360 மைனஸ் தீட்டானா ஃபோர்த்து கோடனில் சைன் நெகட்டிவ், அதனால் ஒரு மைனஸ் வருது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் 60 டிகிரி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. அப்போ சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்னது? √3/2. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் 11 π/3யோட வேல்யூ என்ன சொன்னால் √3/2. சைன் ஆஃப் மைனஸ் 11 π/3யோட வேல்யூ என்ன சொன்னால் √3/2. √3/2. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.13. எக்ஸாம்பிள் 3.13. Prove that tan 315 degree into cot of minus 405 degree plus cot of 495 degree into tan of minus 585 degree equal to 2. நமக்கு இதோட ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ அதோட வேல்யூ என்ன? அது 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். இதோட வேல்யூ tan of 315 degree into cot of minus 405 degree plus cot of 495 degree into tan of minus 585 டிகிரியோட வேல்யூ 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா இந்த tan 315ஓட வேல்யூ, cot of minus 405 டிகிரியோட வேல்யூ, cot of 495 டிகிரியோட வேல்யூ, tan of minus 585 டிகிரியோட வேல்யூ தனித்தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சொல்ல பாருங்கள். tan 315 டிகிரி
இந்த 315 டிகிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 360 மைனஸ் 45 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இந்த tan 315 டிகிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? tan ஆஃப் 360 மைனஸ் 45 டிகிரி. இந்த 360 மைனஸ் 45ங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 360 மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. அப்போ tan ஆஃப் 360 மைனஸ் தீட்டா, அது 360 மைனஸ் தீட்டாங்கிறது என்னது? ஃபோர்த்து கோடன். ஃபோர்த்து கோடனில் இந்த tan வந்து என்னது? நெகட்டிவ். ஃபோர்த்து கோடனில் tan நெகட்டிவ். ஃபோர்த் கோடனில் எது தான் பாசிட்டிவ்? காசும் அதோட ரெசிப்ரோக்கலும் தான் பாசிட்டிவ். tan வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். அப்போ இந்த tan ஆஃப் 360 மைனஸ் 45 டிகிரி எப்படி இருக்கும்? மைனஸ் tan 45 டிகிரி. ஓகேவா? இங்கே tan 45 டிகிரின்னு எழுதும். அதாவது இந்த 360 மைனஸ் தீட்டானா இங்கே 360 வரும்போது நமக்கு பாசிட்டிவ் tan 45 டிகிரி எழுதுவோம். 360 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபோர்த்து கோடனில் tan நெகட்டிவ்னால மைனஸ். அப்போ மைனஸ் tan 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ நமக்கு தெரியும் 1. ஆல்ரெடி ஒரு முன்னாடி மைனஸ் இருக்கனால -1. அப்போ tan 315 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன சொன்னால் -1. tan 315 டிகிரியோட வேல்யூ என்னது? -1. நெக்ஸ்ட் என்னது? காட் ஆஃப் -405 டிகிரி. ஓகேவா? இந்த காட் ஆஃப் -445 டிகிரி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? காட் ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. காட் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் காட் தீட்டா. காசுக்கும் அதோட ரெசிப்ரோக்கலும் தான் என்னது? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டானா சீக்கன் தீட்டா. எங்கே? அது ரெண்டுக்கும் மட்டும்தான் மைனஸ் தீட்டா வரும்போது பாசிட்டிவ். ரிமைனிங் 4 ரேஷியோவுக்கும் அங்கே மைனஸ் தீட்டானா அது முன்னாடி மைனஸ் கொண்டு வந்துடும். அப்போ காட் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் காட் தீட்டா. அப்போ காட் ஆஃப் -405 டிகிரி எப்படி எழுதலாம்? மைனஸ் காட் 405 டிகிரி. ஓகேவா? இந்த 405 டிகிரியை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 360 + 45 மைனஸ் காட் ஆஃப் 360 + 45 டிகிரி. ஓகேவா? இந்த 360 + 45ங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு கோடன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கோடனில் காட் வந்து என்னது? பாசிட்டிவ். ஓகே, அப்போ காட் 360 + 45 எப்படி எழுதலாம்? காட் 45 டிகிரின்னு எழுதலாம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் முன்னாடினால மைனஸ் காட் 45 டிகிரி. சொல்கிறது புரியுதா? இந்த மைனஸ் ஆல்ரெடி என்னது? இந்த ப்ராப்பர்ட்டியில் வருது. காட் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் காட் தீட்டா. அந்த ஃபார்மேட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வரக்கூடிய மைனஸ். இங்கே காட் ஆஃப் 360 + 45 எப்படி எழுதலாம்? காட் 45. ஏன்னா 360 + தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. 360 + தீட்டானா ஃபஸ்ட்டு கோடனில் எல்லாமே என்னது? பாசிட்டிவ். அப்போ காட் 45 டிகிரி. ஆல்ரெடி ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் காட் 45 டிகிரி. காட் 45 டிகிரியோட வேல்யூ 1. ஃப்ரண்டில் முன்னாடி மைனஸ் இருக்கனால -1. அப்போ தேர்ஃபோர் காட் ஆஃப் -405 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன சொன்னால் -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காட் ஆஃப் 495 டிகிரி. காட் ஆஃப் 495 டிகிரி. இப்போ இந்த 495 டிகிரிங்கிறது என்னது? மோர் தென் 360 இருக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப், அதாவது மோர் தென் 360 நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 நம்ம பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். அப்போ 495லேருந்து 360 மைனஸ் பண்ணால் 135 டிகிரி. அப்போ காட் 495 டிகிரி எதுக்கு சார் ஈக்குவலாக இருக்கும்னா காட் 135 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த காட் 495 டிகிரி எப்படி எழுதிட்டேன்? காட் 135 டிகிரின்னு எழுதிட்டேன். இந்த 135 டிகிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 180 யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணால் 180 - 45. 180லேருந்து 45 மைனஸ் பண்ணானது 135. அப்போ இந்த 135 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்? 180 - 45. அப்போ காட் 135 டிகிரியை காட் ஆஃப் 180 - 45 டிகிரின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த 180 - 45ங்கிறது எப்படி? 180 - 45 180 - தீட்டா. 180 - தீட்டானா செகண்ட் கோடன். கரெக்டாக? செகண்ட் கோடனில் எது பாசிட்டிவ்? சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தான் அது பாசிட்டிவ். இங்கே என்ன இருக்குது? நமக்கு காட் இருக்குது. அப்போ காட் செகண்ட் கோடில் வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். அப்போ முன்னாடி என்ன பண்ணணும்? மைனஸ் காட் 45 டிகிரி. சொல்கிறது புரியுதாப்பா? காட் 45 டிகிரி, காட் 180 - 45 டிகிரி. இந்த 135 டிகிரி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்? 180 - 45 டிகிரின்னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த 180 - 45ங்கிறது 180 - தீட்டா ஃபார்மில் இருக்குது. 180 - தீட்டானா செகண்ட் கோடனில் சைனு அதோட ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் பாசிட்டிவ். காட் வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். அதனால் ஃப்ரண்டில் ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் காட் 45 டிகிரின்னு எழுதிட்டேன். காட் 45 டிகிரியோட வேல்யூ 1. ஃப்ரண்டில் மைனஸ் இருக்கனால மைனஸை மல்டிப்ளைனா -1. அப்போ காட் 495 டிகிரியோட வேல்யூ வந்து என்ன சொன்னால் -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு tan ஆஃப் -585 டிகிரி. tan ஆஃப் -585 டிகிரி. ஓகேவா? இது என்ன ஃபார்மில் இருக்குது? tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபார்மில் இருக்குது. tan ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் tan தீட்டா. இப்போ தான் முன்னாடியே சொன்னேன், ரெண்டுக்கு மட்டும்தான் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டாவுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ். ரிமைனிங்லாம் அது நெகட்டிவ். அப்போ tan ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் tan தீட்டா. அப்போ tan ஆஃப் -585 டிகிரி எப்படி எழுதலாம்? மைனஸ் tan 585 டிகிரின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 585 டிகிரிங்கிறது மோர் தென் 360 இருக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 மைனஸ் பண்ணால் 580லேருந்து 360 மைனஸ் பண்ணால் 225க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ tan 585 டிகிரி எதுக்கு ஈக்குவல்? tan 225 டிகிரிக்கு ஈக்குவல். இங்கே ஃப்ரண்டில் ஒரு மைனஸ், இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வரும்போது வரக்கூடிய மைனஸ், அதை மறந்துடக்கூடாது. அப்போ மைனஸ் tan 225 டிகிரின்னு இருக்குது.
வந்திருக்கு. ஓகேவா? இந்த 225 டிகிரியை 180 யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்கள். 225 180 + 45 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்போ tan மைனஸ் tan 225 டிகிரி எப்படி எழுதிங்க? மைனஸ் tan ஆஃப் 180 + 45 டிகிரி. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 225 என்ன பண்ணுறேன்? 180 யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும்போது 180 + 45. ஓகேவா? அப்போ மைனஸ் tan ஆஃப் 180 + 45 டிகிரின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த 180 + 45 என்ன ஃபார்மில் இருக்குது? 180 + θ ஃபார்மில் இருக்கா? 180 + θனா தேர்டு கோடன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கோடன்னா எல்லாமே என்னது? எல்லா ரேஷியுமே பாசிட்டிவ். செகண்ட் கோடன்னா சைனு அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். தேர்டில் டேனு அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். ஃபோர்த்தில் காசும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். நமக்கு இங்கே 180 + θனா தேர்டு கோடன். தேர்டு கோடனில் இங்கே நமக்கு என்ன இருக்குது? டேன் இருக்குது. டேனில் என்னது? பாசிட்டிவ் தான். ஓகேவா? அப்போ நம்ம இந்த டேன் 180 + 45 tan 45ன்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் வராது, ஏன்னா தேர்டு கோடனில் தான் இருக்குது. 180 + θனா தேர்டு கோடனில் இருக்குது. அப்போ தேர்டு கோடனில் டேன் பாசிட்டிவ். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இந்த tan 180 + 45 tan 45ன்னு எழுதுவோம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால அந்த மைனஸ் tan 45. சொல்கிறது புரியுதா? 180 + θ ஃபார்மில் இருக்குது. tan 180 + θனா தேர்டு கோடன். தேர்டு கோடனில் tan பாசிட்டிவ். அப்போ tan ஆஃப் 180 + 45னா tan 45. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை மறந்துடக்கூடாது. அப்போ மைனஸ் tan 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ ஃப்ரண்டில் மைனஸ் இருக்கனால மைனஸை மல்டிப்ளை பண்ணால் -1. -1 எதோட வேல்யூ? tan ஆஃப் -585 டிகிரியோட வேல்யூ -1. tan ஆஃப் -585 டிகிரியோட வேல்யூ -1. இப்போ நமக்கு 4 வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ரூவ் பண்ண சொல்லுறதுல லெஃப்ட் சைடு இருக்கிறத எழுதிக்கிறோம். லெஃப்ட் சைடு என்னது? LHS tan 315 டிகிரி இன்ட்டு cot ஆஃப் -405 டிகிரி ப்ளஸ் cot ஆஃப் 495 டிகிரி இன்ட்டு tan ஆஃப் -585 டிகிரி. ஓகேவா? tan 315 டிகிரியோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். cot ஆஃப் -405 டிகிரியோட வேல்யூ -1. அப்போ -1 இன்ட்டு -1 ப்ளஸ் cot 495 டிகிரியோட வேல்யூ -1. அப்போ -1. tan ஆஃப் -585 டிகிரியோட வேல்யூ -1. அப்போ -1 இன்ட்டு -1. ஓகேவா? -1 இன்ட்டு -1 +1 ப்ளஸ் இங்கே -1 இன்ட்டு -1 +1. ஓகேவா? அப்போ 1 + 1 வருது. 1 + 1 என்னது? 2. 2ங்கிறது என்னது? RHS. அவன் ரைட் சைடு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ ஈக்குவல் டு RHS. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. அப்போ therefore hence proved. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.9. if sin theta equal to 3/5. if sin theta equal to 3/5 and the angle theta is in the second quadrant. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தீட்டாங்கிறது இந்த சைன் தீட்டாங்கிறது தீட்டா எந்த கோடனில், அந்த ஆங்கிள் எங்கே இருக்குங்கிறான்? செகண்ட் கோடனில் இருக்குங்கிறான். தென் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் அதர் 5 ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சைன் ரேஷியோ கொடுத்துட்டான், அந்த சைன் தீட்டாவோட வேல்யூ 3/5ன்னு கொடுத்துட்டான். அடுத்தது ரிமைனிங் 5 ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனோட வேல்யூ கேட்குறான். அது இல்லாமல் தீட்டா எங்கே இருக்குங்கிறான்? செகண்ட் கோடனில் இருக்குது அப்படின்ட்டுருக்கான். ஓகேவா? அப்போ செகண்ட் கோடனில் எந்தெந்த ரேஷியோ பாசிட்டிவ்? சைனும் அதோட ரெசிப்ரோக்கல். சைனு அதோட ரெசிப்ரோக்கல் என்னது? கொசிக்கனா நம்ம இது ஃபஸ்ட்டு கோடனில் என்னது? ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ். அதான் ஏ. நம்ம ஏஎஸ்டிசின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். அப்போ ஆல் ரேஷியோஸ் ஃபஸ்ட்டு கோடனில் பாசிட்டிவ். செகண்ட் கோடனில் சைனு அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தான் பாசிட்டிவ். ரிமைனிங் 4 என்னது? நெகட்டிவ். தேர்டில் டேனு அதோட ரெசிப்ரோக்கல் காட் அதுதான் என்னது? பாசிட்டிவ். ஃபோர்த்தில் காசு அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தான் என்னது? பாசிட்டிவ். ஓகேவா? நமக்கு இங்கே செகண்ட் கோடன். அப்போ செகண்ட் கோடனில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் கோடனில் எது பாசிட்டிவ்? சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் பாசிட்டிவ். ரிமைனிங் 4 என்னது? நெகட்டிவ். எது ரிமைனிங் 4? காசு அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன், டேனு அதோட ரெசிப்ரோக்கல் காட்டு. இந்த 4மே என்னது? செகண்ட் கோடனில் நெகட்டிவ். ஓகேவா? இதை நல்லா ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. ரிமைன் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இங்கே நமக்கு சைன் தீட்டாவோட வேலை என்னது? 3/5ன்னு கொடுத்துருக்கோம். தீட்டா செகண்ட் கோடனில் இருக்குங்கிறான். சொல்யூஷன் பாருங்கள். we know that நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி என்னது? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியுமா? இதில் இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சைன் தீட்டாவோட வேல்யூ 3/5. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டானா 3/5 ஹோல் ஸ்கொயர். சைன் தீட்டாவோட வேல்யூ 3/5ன்னு கொடுத்துருவோம். அங்கே சைன் ஸ்கொயர் தீட்டானா 3/5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? 3/5 ஸ்கொயர் பண்ணானது 9/25 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இந்த 9/25 ரைட் சைடு கொண்டு போகிறேன். என்ன ஆகும்? பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 1 - 9/25 ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. என்ன சொல்ல புரியுதா? 9/25 ரைட் சைடு கொண்டு போனால் நெகட்டிவ் ஆயிரும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 1 - 9/25 கிடைக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - 9/25 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு
25 minus 9, 25 minus 9 divided by 25. 25 minus 9 is 16. அப்போ 16 by 25 கிடைக்கும். அப்போ cos square theta equal to 16 by 25. இப்போ என்ன பண்ணுறோம், போத் சைடு ரூட் எடுக்கிறேன். cos square thetaவுக்கு ரூட் எடுத்தால் cos theta, இந்த 16 by 25 ரூட் எடுத்தால் root of 16 by 25. ஓகேவா? இப்போ cos theta equal to root of 16 by 25. இந்த 16 by 25 ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 by 5 வரும். அப்போ cos thetaவோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைக்குது. என்ன கிடைக்குது? cos thetaவோட வேல்யூ 4 by 5 கிடைக்குது, cos thetaவோட வேல்யூ மைனஸ் 4 by 5 கிடைக்குது. ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஆனால் நம்ம இங்கே ஒரு வேல்யூ தான் எடுத்துக்க போகிறோம். ஏன் சார் அப்படின்னா, இங்கே தீட்டா எங்கே இருக்குங்கிறான், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குங்கிறான். இங்கே பாருங்கள், தி ஆங்கிள் தீட்டா இஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். இந்த தீட்டா எங்கே இருக்குது, ஆங்கிளில் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எது மட்டும்தான், சைனு அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ், காசு வந்து என்னது நெகட்டிவ். அப்போ அதனால் இங்கே ரெண்டு வேல்யூ கிடச்சி பார்த்தீங்கன்னா, காஸ் ஆஃப் 4 by 5, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4 by 5, காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4 by 5 கிடச்சிருக்கு. ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ சார் எடுத்தோம்னா நெகட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு காசு வந்து என்ன சொன்னால் நெகட்டிவ். அப்போ தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4 by 5, காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4 by 5. சொல்கிறது புரியுதா? காஸ் தீட்டாவுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது, பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ. 4 by 5 மைனஸ் 4 by 5 கிடைக்குது. அதில் நம்ம எதை சார் எடுத்துக்கணும், நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். ஏன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசு வந்து நெகட்டிவ். அப்போ தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4 by 5 எடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் tan தீட்டா. tan தீட்டானா எப்படி எடுத்துவோம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ என்னது 3 by 5 டிவைட் பை காஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் 4 by 5. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே ஃப்ராக்ஷனில் அங்கே டினாமினேட்டர் 5 இருக்குது, 5 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், மைனஸ் 3 by 4 இருக்கும். ஓகேவா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 3 by 4. அப்போ tan தீட்டாவோட வேல்யூ கரெக்டாக சார்? கரெக்டு. ஏன், செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan வந்து என்னது நெகட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan வந்து என்னது நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ் வேல்யூ தான் கிடச்சிருக்கு. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 3 by 4. சைனும் காசும் கரெக்டாக கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 3 by 4. டேனுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு, செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan நெகட்டிவ் தான். அப்போ tan தீட்டாவோட வேல்யூ கரெக்ட். tan தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 3 by 4. நெக்ஸ்ட் கொசிகன் தீட்டா எப்படிலாம், எதோட ரெசிப்ரோக்கல், கொசிகன் சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு எழுதலாம் 1 by sin தீட்டா எழுதலாமா? அப்போ 1 by sin தீட்டாவோட வேல்யூ 3 by 5. அப்போ 1 ஹோல் டிவைட் பை 3 by 5. டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்குது, நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன ஆகும், அப்படியே ரெசிப்ரோக்கெலாம் சேஞ்ச் ஆகும். அப்போ 5 by 3 வரும். அப்போ கொசிகன் தீட்டாவோட வேல்யூ 5 by 3. செகண்ட் குவாட்ரண்ட்டில் கொசிக்கன் வந்து பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ் தான் இருக்குது. சைனும் கொசிக்கன் என்னது பாசிட்டிவ். அப்போ கொசிக்கன் தீட்டாவோட வேல்யூ 5 by 3. நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா எதோட ரெசிப்ரோக்கல், காசோட ரெசிப்ரோக்கல். அப்போ சீக்கன் தீட்டா எப்படி எழுதலாம், 1 by cos தீட்டா. ஓகேவா? அப்போ 1 by cos தீட்டாவோட வேல்யூ என்னது மைனஸ் 4 by 5. அப்போ 1 ஹோல் டிவைட் பை மைனஸ் 4 by 5. 1 ஹோல் டிவைட் பை மைனஸ் 4 by 5. ஓகேவா? அப்போ டினாமினேட்டரில் ரெசிப்ரோக்கல், டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்குது, அது நியூமரேட்டருக்கு போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகுமா? அப்போ மைனஸ் 4 by 5 நியூமரேட்டர் போனால் மைனஸ் 5 by 4. அப்போ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் 5 by 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காட் தீட்டா. காட் எதோட ரெசிப்ரோக்கல், டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ காட் தீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 1 by tan தீட்டான்னு எழுதலாமா? அப்போ tan தீட்டாவோட வேல்யூ பாருங்கள் 1 by 1 ஹோல் டிவைட் பை tan தீட்டாவோட வேல்யூ மைனஸ் 3 by 4. அப்போ 1 ஹோல் டிவைட் பை மைனஸ் 3 by 4. இந்த டினாமினேட்டரில் நமக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குது மைனஸ் 3 by 4. நியூமரேட்டருக்கு போகும்போது அப்படியே என்ன ஆகும், அந்த டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகுமா? அப்போ மைனஸ் 3 by 5 நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது மைனஸ் 4 by 3 வரும். அப்போ காட் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் 4 by 3. ஓகேவா? செகண்ட் குவாட்ரண்ட் அங்கே தீட்டா என்ன சொல்கிறோம், எங்கே இருக்குன்னா செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லுவோம். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிக்கன் தான் பாசிட்டிவ். சைன் தீட்டாவோட வேல்யூ 3 by 5 கொடுத்துட்டான். அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன். அப்போ கொசிக்கனோட வேல்யூ 5 by 3. அப்போ சைனும் கொசிக்கனும் என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இங்கே காசோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ங்கிற ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். அதில் சைன் தீட்டாவோட வேல்யூ 3 by 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 by 5 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். 3 by 5ஓட ஸ்கொயர் பண்ணால் 9 by 25. 9 by 25 ரைட் சைடு கொண்டுனா மைனஸ் 9 by 25. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் 9 by 25 வரும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் 16 by 25. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 16 by 25 கிடைக்குது. போத் சைடு ரூட் எடுத்தோம்னா காஸ் தீட்டாவுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 by 5 கிடைக்குது. எந்த வேல்யூ சார் எடுத்துக்கணும்னா
இங்கே தீட்டா செகண்ட் கோடன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கோடனில் காஸ் நெகட்டிவ். அப்போ காஸ் நெகட்டிவ்னால நெகட்டிவ் வேல்யூ எடுத்துரும். காஸ் தீட்டாவோட வேல்யூ -4/5. டேன் தீட்டானா சைன் பை காஸ். சைனோட வேல்யூ 3/5, காசோட வேல்யூ -4/5. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு டேன் தீட்டா வந்து அது -3/4ன்னு கிடைக்குது. ஓகேவா. கொசிகன் சைனோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னது. அப்போ நம்ம கொசிகன் தீட்டாவோட வேல்யூ 5/3. அடுத்து சீக்கன் தீட்டானா காசோட ரெசிப்ரோக்கல் 1/காஸ். அப்போ காசோட வேல்யூ ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா சீக்கன் தீட்டாவோட வேல்யூ -5/4. காட்டோட வேல்யூ எதோட ரெசிப்ரோக்கல்? டேனோட ரெசிப்ரோக்கல். அப்போ டேனோட வேல்யூ ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா காட் தீட்டா ஈக்குவல் டு -4/3ன்னு கிடைக்குது. அப்போ காட்டு சீக்கனு அடுத்து என்னது காசு டேன் இதெல்லாமே நெகட்டிவாக இருக்குது. கொசிக்கனும் சைன் என்னவாக இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரிமைனிங் 5 ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் என்னது கரெக்டு. ஓகேவா. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த கொஷினில் நீ கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது தீட்டா எந்த கோடனில் இருக்குது, அந்த கோடனில் எந்தெந்த ரேஷியோ பாசிட்டிவ், எந்தெந்த ரேஷியோ நெகட்டிவ், இது மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமைனிங் எது கொடுத்துட்டு ரிமைனிங் கேட்குறானோ எல்லா ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. தேங்க்யூ.